கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்கில் பள்ளி வேன் ரயில் மோதிய விபத்தில் அப்பாவி பள்ளி குழந்தைகள் உயிரிழந்ததற்கு ஆளுநர், முதலமைச்சர், ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர். என். ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில்வே லெவல் கிராசிங்கில் பள்ளி வேன் ரயில் மோதிய விபத்தில் அப்பாவி பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தது மிகுந்த வேதனையையும் துயரத்தையும் அளிப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆளுநர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் எல். முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ரயில்வே கேட் கடக்க முயன்ற பள்ளி பேருந்தின் மீது ரயில் மோதி 3 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக வருகின்ற செய்திகள் பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் நலமுடன் இருக்க வேண்டி கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும், உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோனது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இவ்விபத்தில் காயமடைந்த கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 4 நபர்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே விபத்து குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர். என். சிங்கிடம் தொலைபேசி மூலம் பேசிய அமைச்சர் விபத்து குறித்தும் தற்போதைய நிலைமை பற்றியும் கேட்டறிந்தார்.